வைகாசி விசாக வழிபாடு. முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமாக திகழக்கூடியது விசாக நட்சத்திரம். அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்றுதான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டோம் என்றால் முருகப்பெருமானின் அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட வைகாசி விசாகமானது நாளை வருகிறது. வைகாசி விசாக சங்கல்ப விரதம். சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் முருகப்பெருமான். அந்த தினம்தான் வைகாசி விசாகம் என்றும் புராணங்கள் கூறுகிறது. அப்படிப்பட்ட வைகாசி விசாக நட்சத்திர நாளன்று இந்த உலகத்தில் எந்த முறையில் முருகனின் ஆலயம் இருந்தாலும் அந்த ஆலயத்தில் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த வழிபாட்டில் பலரும் தங்களுடைய வேண்டுதல்களை கூறி முருகப்பெருமானின் அருளை பெறுவார்கள். விரதம் இருப்பது, பால்குடம் எடுப்பது, காவடி எடுப்பது என்று பல நேர்த்திக் கடன்களை செய்து முருகப்பெருமானின் அருளை பெறும் அற்புத தினமாகத்தான் வைகாசி விசாகம் திகழ்கிறது. நாளை வைகாசி விசாகம் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து முழு நேரமும் உபவாசம் இருந்து விரதம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இயலாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விட்டு இருப்பார்கள். இன்னும் சிலருக்கோ மருந்து மாத்திரை உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பார்கள். எப்பொழுதும் சஷ்டி கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் எந்த முறையில் முருகப்பெருமானை வீட்டில் வழிபாடு செய்வார்களோ அதே முறையில் இந்த வைகாசி விசாக நட்சத்திர நாளன்றும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சூட்டி மகிழுங்கள். பிறகு முருகப்பெருமானுக்குரிய பாடல்களான கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் போன்றவற்றை படித்து பாராயணம் செய்யலாம். நாளைய தினம் முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அவருக்கு மிகவும் பிடித்தமான கந்தர்ப்பத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இயன்றவர்கள் அன்றைய தினம் அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானின் அபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாக அபிஷேகத்திற்காக தங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். கோவிலிலும் 6 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த முறையில் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அருள்வார் முருகப்பெருமான். எளிமையான இந்த முருக வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்து முருகப்பெருமான் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம்.